நம்ம ஃபஸ்ட்டு 6 மாதம் கம்ப்ளீட் ஆன பேபிக்கு அவல் கஞ்சி எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது குழந்தைக்கு முதல் உணவாக கூட கொடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு தடவை அலசி எடுத்தால் போதும். இப்போ இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாக ஊறிடும். இதை ஒரு பேனில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட வேறு எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். 6 மந்த்ஸ் பேபிக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது அவங்க நல்லா சாப்பிட்டு பழக்கினதுக்கப்புறம் போக போக இதை டேட் சிரப் சேர்த்துக்கிறது, இல்லைனா டேட்ஸு நட்ஸ் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து கொடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் ஃபார்முலா மில்க்கு இல்லைனா தாய்ப்பால் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம். பட் நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுட்டோட ஒரிஜினல் டேஸ்ட் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்படியே கொடுக்குறது குழந்தைங்களுக்கு எப்போவுமே நல்லது. அவல் அப்புறம் நெய்யிலேயே குழந்தைங்க நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. இந்த கஞ்சி 6 மாத குழந்தைக்கு அப்படிங்கிறனால நீங்கள் பிளெண்டர் ஜார்லையோ இல்லை மிக்ஸி ஜார்லையோ நல்லா கூழ் மாதிரி அரைச்சிட்டு கொடுத்துக்கலாம். ஒரு 7 மாதத்துக்கு மேலே அரைக்க தேவையில்லை, அப்படியே கொடுத்துக்கலாம். அவலில் இருக்க இரும்புச்சத்து, அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ், அப்புறம் நெய்யில் இருக்க குட் ஃபேட்டுக்கு குழந்தைங்க நல்லா தலைன்னு ஆரோக்கியமாக எடை கொடுவாங்க. நீங்கள் இதை வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைம் இல்லைனா ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். அடுத்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் அவல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக சிகப்பு அவல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 15 நிமிஷமாக ஊற வச்சுக்கோங்க. இதோட ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். சின்ன கேரட்டாக இருந்தால் ஒரு கேரட் எடுத்துக்கலாம், பெரிய கேரட்டாக இருந்தால் பாதி கேரட் போட்டுக்கிட்டா போதும். நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக பரங்கிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைம்லையும் தாராளமாக பரங்கிக்காய் கொடுக்கலாம். தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாவோ இல்லை கொஞ்சம் குறனோ குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதை ஒரு பேனில் மாற்றிட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தண்ணிக்கு பதிலாக பசும்பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம கேரட் சேர்த்துருக்கிறதே நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு டேட் சிரப் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதுவும் டின்னருக்கு மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸில் கூட கொடுக்கலாம். 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸ் டைமில் கொடுக்கும்போது ஒரு டீஸ்பூன் நட்ஸ் பவுடர் கூட சேர்த்து கொடுத்துக்கலாம். அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை அவல் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இதோட அரை டம்ளர் காய்ச்சின திக்கான பசும்பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கெட்டியாகி வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இதோட உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். பொட்டேட்டோ சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்டில் குழந்தைங்க பொட்டேட்டோ சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொட்டேட்டோ பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு இதோட ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு டேட் சிரப் சேர்த்துக்கிறேன். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் டேட் சிரப் பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் வேண்டாம் அப்படின்னா இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள் கூட சேர்த்து கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி இதோட ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு கீ சேர்த்து கொடுங்க. நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். ரொம்ப குவிக்காகவே ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் இல்லை ஈவினிங் டைமில் நம்ம அழகாக செஞ்சு கொடுத்துக்கலாம். அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக சீரகம் தாளித்து விட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவு வெள்ளை அவல் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, இதையும் 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பெரிய கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இது கூட நீங்கள் கேரட் அந்த மாதிரி வெஜிடபிளும் சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே பேலன்ஸ்டாக இருக்கும். அப்படி இல்லைனா கேரட்டை தனியாக ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஒரு சிட்டிகை அளவு மிளகுத்தூளும் சேர்த்து கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருக்க நேரத்துலலாம் நம்ம இந்த மாதிரி மிளகுத்தூள்லாம் சேர்த்து கொடுக்கும்போது நல்லா அறுத்து விட்டுரும் சளியை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 2-3 விசில் விட்டால் போதும். நம்ம பருப்புலாம் ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறனால சீக்கிரமே வெந்துடும். இது வந்து குழந்தைங்களுக்கு நைட்டில் கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டான ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இது கூட நீங்கள் கேரட் கூட சேர்த்து செஞ்சு கொடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த கருவேப்பிலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம்.
இதோட டேஸ்ட்டு கிச்சடி மாதிரி இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நைட்டு இடையிலலாம் பசி எடுத்து அழுக மாட்டாங்க. நல்லா தலைன்னு வெயிட் கெயினும் ஆவாங்க. அடுத்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஊற வச்சுருக்க அவலை சேர்த்துக்கலாம். இது தண்ணி எல்லாம் உறிஞ்சி இருக்கும், அதனால நம்ம தண்ணியை வடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதோட ஒரு 1/4 கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது முதல்ல எடுத்த தேங்காய் பால் தான். தாராளமாக 8 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு கெட்டியான தேங்காய் பாலே சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு சூட்டாகிறத பொறுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அளவு அதிகப்படுத்திக்கலாம். இதோட அதே கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க வச்சிடலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தேங்காய் பாலுக்கு பதிலாக பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில வேக விட்டால் போதும். அவல் ரொம்ப வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பை அமர்த்திட்டு இதோட ஒரு மசிச்ச வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். என்ன வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்க்கறனால குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்காது. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா வாழைப்பழம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதோட வாசத்துக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு மசிச்சு விட்டுக்கலாம். அது அப்படியே கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது தேங்காய் பால்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால ரொம்பவே வாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். அவ்வளோதான். ரொம்ப குயிக்காகவே ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி குழந்தைங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை அவல், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு. செய்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதோட கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, பொடி பொடியாக நறுக்கின கேரட், கொஞ்சம் பட்டாணி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 2 பல் சின்ன பூண்டு அதையும் பொடி பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிட்டோன்னா ஒரு 3 விசில் அழகாக வெந்துடும். 3 விசில் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக வெந்துருச்சு. நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம பட்டாணிலாம் சேர்த்துருக்கறனால நல்லா மசிச்சு விட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. இது கூட கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிறேன். இது ரொம்பவே வாசமாக டேஸ்டியாக குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சத்தானதும் கூட. அதாவது எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு பேலன்ஸ்டான ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது 7 மாத குழந்தைக்கு காலையிலையோ இல்லை மத்தியானமோ பகல் நேரத்தில் செஞ்சு கொடுத்துக்கலாம். 8 மாதத்துக்கு மேலே நைட்டில் டின்னராக செஞ்சு கொடுத்துக்கலாம். நைட்டு கொடுக்குறதுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். குழந்தைங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லாவே தூங்குவாங்க. அவல், பாசிப்பருப்பு எல்லாமே குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக வெயிட் கெயினும் ஆவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபியும் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அவல் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ இது கூட 3/4 கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கலாம். 1 வயசு கீழோட குழந்தைங்களுக்கு பாலுக்கு பதிலாக தண்ணியை சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் தான். இது 4-5 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் பாதி ஆப்பிள் தோல் விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி துருவி வேண்டாம் அப்படின்னா மிக்சியில் நல்லா பியூரே மாதிரி அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னரில் கொடுக்குறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுக்கும்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நெய்யும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதுவும் செம்ம டேஸ்டியாக வெயிட் கெயினுக்கும் இம்யூனிட்டிக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தும் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான இரும்புச்சத்து அதிகம் உள்ள சூப்பராக வெயிட் போடக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் 2 ஸ்பூன் அளவு வெள்ளை அவல் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வெள்ளை அவலுக்கு பதிலாக சிகப்பு அவல் எடுத்துக்கலாம். சிகப்பு அவல்னால் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இதை பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். இதே இது கூட சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் கேரட்டும் துருவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை சேர்த்துட்டு இது கூட வேணுங்கிற அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் குக் பண்ணால் போதும், நல்லா வெந்துடும். இப்போ அது நல்லா ஆறினதுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரில் நிறையா கால்சியம் புரோட்டீன் இருக்கனால அது வளர்கிற குழந்தைங்களோட வெயிட் கெயின், தசை வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் உள்ள குட் ஃபேட் வந்து குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயிர் கொஞ்சம் கெட்டியாகவே சேர்த்துக்கோங்க, தண்ணியாக சேர்த்துக்காதீங்க.
அதில் சத்து இருக்காது. இப்போ இது ஒரு பக்கெட் இருக்கட்டும். இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் இல்லை பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துக்கும் போது இன்னும் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். வெயிட் கெயினுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இதில் சீரகம் சேர்க்க மறந்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம அவல் பீட்ரூட் கஞ்சியில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறது நல்ல ஒரு மணமாக இருக்கும். நம்ம குழந்தை கொடுக்கும்போது கருவேப்பிலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெயில் காலத்துக்கு வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் தலைன்னு ஆரோக்கியமாக வெயிட் கெயின் ஆவாங்க. அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இதுவும் ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இதுவும் வெயிட் கெயினிங்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அவல் 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். 2 டேட்ஸு, 3 பாதாம். இது முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்நீரில் கூட ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். டேட்ஸில் உள்ள சீட்ஸு, பாதாமில் உள்ள தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் டின்னருக்கு செஞ்சு கொடுக்கும்போது பாதாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாதாம் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அரையும். இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். பேன் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்ததை இதில் சேர்த்துடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். அவல் ரொம்ப குக் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இதில் ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் சேர்த்துக்கிறேன். 8 மாதத்துக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பாதாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் டே டைமில் இதை கொடுத்துக்கலாம். 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் இல்லை டின்னரில் கொடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டில் பாதாம் சேர்த்துக்கலாம். டின்னருக்கு பாதாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் கீயும் சேர்த்துக்கோங்க. அவங்களோட வெயிட் கெயின் அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. நைட்லேயும் கீ கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் என்ன பாதாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்கள் பாதாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் அவலும் டேட்ஸும் மட்டும் சேர்த்து அவல் கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். அடுத்த ரெசிபி இன்ஸ்டண்ட்டாகவே குழந்தைக்கு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய செரலாக் மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஜாபுக்கு போகிற மாமிஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் டைம்லேயே நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது பண்ண வெந்நீர் மட்டும் இருந்தால் போதும், சமைக்க தேவையே இல்லை. இது பேபிக்கு சத்தான ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டாகவே இருக்கும். வெயிட் கெயினுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 7 மாதத்துலேருந்தே பேபிக்கு தாராளமாக பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ், டின்னர் இந்த மாதிரி என்ன டைமில் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு 1 கப் அவல் எடுத்திருக்கேன். உப்மாக்கு யூஸ் பண்ணுற அவல் இல்லை பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற அவல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மிதமான தீயில நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். அவல் நம்ம வாஷ் பண்ண முடியாது. குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதுனால நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து அதே கப்பில் 3க்கு 1 பங்கு அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். வெயில் இல்லைன்னா நீங்கள் ஃபேனுக்கு அடியில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். இதையும் நல்லா செவக்க வறுத்துட்டு அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இதோட 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்துக்கிறது குழந்தைங்களோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் வராது. சீரகம் ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறம் இதோட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இது ரெண்டும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதையும் அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் சேர்த்துக்கிறது அதுவும் குழந்தைங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் வராது. அடிக்கடி சளி இருமல் பிடிக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஓமம் சேர்த்துக்கும் போது அந்த மாதிரி தொந்தரவு எதுவும் இருக்காது. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுக்கலாம். இதுவும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். எல்லாமே மிதமான தீயிலே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சிருக்க எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இதை சலிச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம 1 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதத்துக்கு மேலே கொஞ்சம் ஸ்மெல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு குழந்தைக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இப்போ இதில் நல்லா கொதிக்க வச்ச வெந்நீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே தடவையில் வெந்நீர் சேர்த்துடக்கூடாது. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி வராமல் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, எந்த கன்சிஸ்டன்சியில் குழந்தை சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா, டைஜஸ்ட் ஆகுமா அப்படின்லாம் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். பாசிப்பருப்பு நல்லாவே வறுத்துட்டோம். அவளும் ஏற்கனவே குக்காய் தான் இருக்கும். ஆனால் நம்ம இன்னொரு தடவையும் நல்லாவே வறுத்தாச்சு. ஸோ எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். உங்களுக்கு இருக்க டைம் பொறுத்து இதில் கேரட் இல்லைன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி அவிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம்.
இல்லைனா காய்கறி நீள நீளமாக நறுக்கிட்டு அவிச்சிட்டு இதோட ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா ஒரு நல்ல சத்தான பேலன்ஸ்டு ஃபுட்டாகவே இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.